ரமேஷ், அதாவது பிரதமருடைய பேச்சு வந்து அதாவது ஒரு பிரிவினைவாதத்தை டிவிசிவ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அதுதான் அது மாதிரி பேசுகிறார் தொடர்ந்து. இப்ப வட இந்தியா தென்னிந்தியா முஸ்லீம்கள் ஆரம்பிச்சு மாவோயிஸ்ட்ல வந்து நிக்கிறாரு அப்படின்னு. 400 உங்கள் கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 400 சீட்டு கிடைக்குதா கிடைக்கலையான்றது ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இது சொல்லியிருக்கார், பழங்குடியின மக்களுடைய நீர்நிலைகளை பாதுகாப்போம், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நாங்கள் பாதுகாப்போம்னு ரொம்ப சொல்லியிருக்காரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2007 ஐநாவில் அதாவது வந்து பழங்குடி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை உலக நாடுகள்லாம் சேர்ந்து நிறைவேற்றினாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கி இந்தியாவும் ஒத்துக்குச்சு. 2007 கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்தியாவில் ஒரு பழங்குடியின பெண் 2வது குடியரசுத் தலைவராக உருவாக்குவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னாக இருந்திருக்கிறது. இதற்கு இடையில் எந்த கட்சியும் ஆண்டவர்கள் அதை செய்யலை. அப்போ பழங்குடியின மக்களுக்கு யார் அடிப்படையாக முதல் உதவியாக, அதாவது முன்னேற்றத்திற்கான காரணியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே நியாயப்படுத்தி பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பிர்லா முண்டா கிட்டத்தட்ட 1875 பிர்சா முண்டா 1875 ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் பழங்குடியின மக்களை வந்து நசுக்கும் போது அவர்கள் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணவர். இன்றைக்கு அவர் வந்து ஒரு பகவான் ஸ்தானத்தில் வச்சு அந்த இடத்துல ஒரு விழா எடுத்து இன்றைக்கி அர்ஜுன் முண்டா அந்த பழங்குடியின மக்கள் அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவரும் சேர்ந்து குடியரசுத் தலைவரும் மிகப்பெரிய ஒரு விழா கூட எடுத்தாங்க. இப்போ இந்த மக்களுடைய அடிப்படை ஆதாரத்தை எந்த அரசாங்கமும் அளிக்கவில்லை. பழங்குடியின மக்களுடைய அவர்களுடைய நீர்நிலைகளையோ அவர்களுடைய ஆதாரங்களையோ இதுவரை யாரும் அழிக்கவில்லை. ஆனால் அழிக்கிறார் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை ராகுல் காந்தி சொல்லுவதுதான். அதாவது 15 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவர்ங்கிற ஒரு இடத்திற்கு ஒரு பழங்குடியின பெண்ணை கொண்டு வந்திருக்கிறோங்கிறது நம்ம எல்லாருக்குமான ஒரு பெருமை தான். ஆனா என்னன்னா, இப்ப ஒரு அப்துல் கலாம், ஒரு திரௌபதி முர்மு, இப்படி ஒவ்வொரு சமூகம் சார்ந்து நாம ஒரு ஐக்கானை மட்டும் வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த சமூகமும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு பக்கம் அப்துல் கலாமை பேசிக்கிட்டே இஸ்லாமியர்களுக்கு பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு பேசுறோம் இல்லையா, அந்த இடத்தில் தான் கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. எப்பொழுதுமே ஒரு சமூகத்தில் ஒருவர் தான் முன்னிறுத்தப்படுகிறார். இதுதான் அரசியலுடைய வரலாறு. இப்போ ஒரு சமூகத்தில் ஒருத்தவர் தானே லீடர் ஆகிறாரு, அந்த சமூகத்தை வழிநடத்துறாரு. அது வந்து திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், ஒரு சில தலைவர்களால் தான் அந்த திராவிட இயக்கங்கள் வழிநடத்தப்படுது. கம்யூனிஸ்டில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அங்கே ஒரு சில தலைவர்கள் தானே வழிநடத்துகிறாங்க. அதே போல் காங்கிரஸில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு சிலர் தானே வழிநடத்துகிறாங்க. அதே போல தான் நீங்கள் வந்து ஒரு சமூகத்தின் தலைவராக பார்க்கின்ற பொழுது ஒரு குடியரசுத் தலைவராக வருகிறவர் தான் நம்மளுடைய கோரிக்கை. பார்ட்டியே அப்படி வந்து ஒரு சமூகத்துக்கு பின்னாடி மக்களுடைய பார்வை எல்லா சமூகத்துடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு. ஆனா அப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இருந்து பிரதமர் அதை பேசுகிறாரே அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த கேள்வி எழுப்பப்படுது. பிரதமர் அப்படி பேசல. நீங்கள் ராகுல் காந்தி தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், பழங்குடியினுடைய மக்களுடைய நீர்நிலைகளை ஆதாரங்களை அழித்து விடுவார்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்காது, ஆகவே மோடி அதை செய்து விடுவார் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்றார். நான் அதை தான் சொல்றேன், ஒரு குடியரசுத் தலைவரை, ஒரு பெண்ணை அவர் மீண்டும் இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் ஆக்கி இருக்கிறார். ஆகவே இது வந்து இந்த தேசம் பெருமைப்படக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2007 நான் சொன்ன விஷயம் 2007 ஐநா மன்றம் போடுகின்ற அந்த தீர்மானத்தை ஒரு உலக அளவில் உள்ள நாடுகள் கூட செய்ய முடியாத ஒரு தருணத்தில் ஒரு இந்திய தேசத்தில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நிலைநிறுத்துகிறது என்று சொன்னால் அது பாராட்டக்கூடிய விஷயம் அல்லவா? அதையே நம்ம திரும்ப திரும்ப வந்து புள்ளியும் போட்டு பேசுறோம். ஆனால் அதே ராகுல் காந்தி ஒரு அட்டவணையை காமிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி இடஒதுக்கீடை பிடுங்கிக் கொள்வார்கள்னு அவர் பேசுகிறாருங்கிறது, அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அட்டவணை காமிக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் உச்சநீதிமன்றம் தொடங்கி மத்திய அரசு அலுவலகங்கள் தொடங்கி ஒவ்வொரு இடங்களிலும் துறை ரீதியாக எத்தனை பேருக்கு இடங்கள் கிடைத்திருக்கிறது, எத்தனை எஸ்சி இருக்காங்க, எத்தனை எஸ்டி இருக்காங்க, எத்தனை ஓபிசி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் காண்பித்தார்ல. அந்த பட்டியல் வந்து கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு பட்டியல் தானே. சரிங்க, 2011 நீங்க தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனீங்க. அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறேன் என்று கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால 50 ஆண்டு கால போராட்டம், ஓபிசி போராட்டம். ஆனால் அதில் நீங்கள் சரியாக வச்சிங்களா அந்த புள்ளி விவரத்தை? மக்கள் தொகை கணப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனால் அதில் சொன்னாங்க உள் ஒதுக்கீடு நிறைய இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒரு ஓபிசியில் போனீங்கன்னா உள் ஒதுக்கீட்டு கிட்டத்தட்ட அதுக்கு 50-100 உட்பிரிவுகள் இருக்குது. அதை சரிவர பயன்படுத்த முடியாது, அது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் முன்னால் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், ஓபிசிகளால் காங்கிரஸிலிருந்து பிரிந்து போன
முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இந்த பக்கம் லாலு பிரசாத் யாதவ், இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாமே வலியுறுத்தினாங்க. இவங்களை திருப்திப்படுத்துவதற்காக காங்கிரஸ் அரசு ஒரு மேம்போக்காக நாங்கள் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகையோடு சேர்ந்து நடத்துகிறோம் என்று ஒரு பொய்யான தகவலை செஞ்சாங்க. அது நிறைவேற்ற முடியல. இன்னைய வரைக்கும் 1931 ஆங்கிலேயர் அரசாங்கம் செய்த அந்த கணக்கெடுப்பு தொகையில நம்ம பண்றோம். 41 கூட நம்ம பண்ண முடியல. ஏன்னா அது இரண்டாம் உலக போர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டு இருக்கலாமே, ஏன் வெளியிடல? எது மேடம்? 10 ஆண்டுகள்ல அவங்க எடுத்த கணக்கெடுப்பை நீங்கள் பார்த்து அதை வெளியிட்டு இருக்கலாமே, ஏன் வெளியிடல? ஒற்றை கையால் அரசியலமைப்பு சட்டம் 1948 தெளிவா சொல்லிட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அது வந்து பழங்குடியின மக்கள் பட்டியலினத்தோரோட முடிஞ்சிடுது. நீங்க மத ரீதியாகவும் எடுக்கக்கூடாது, ஜாதிய ரீதியாகவும் எடுக்கக்கூடாது என்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வலியுறுத்திருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இருந்த தேசம் அப்படி. அன்னைக்கு மதத்தால் பிளவுபட்டு கடந்த இந்தியா பங்களாதேஷ் இருந்திருந்தது. ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அம்பேத்கர் சொன்னதா இருக்கட்டும், ஜவஹர்லால் நேரு சொன்னதா இருக்கட்டும், சாதி ரீதியாக இடஒதுக்கீடு எடுக்க கூடாதுன்னு அவர்கள் எங்கேயுமே சொல்ல. அப்படின்னா இடஒதுக்கீடுங்கிற ஒரு கல்ச்சரே இல்லாம போயிருந்திருக்கும். 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் இந்தியாவினுடைய சட்டம் சொல்லுகிறது. இதுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதில் நடத்துவதற்கான சரத்தை கிடையாது. சரி, வாய்ப்புகள் கிடையாது. பணக்காரர்கள்ட்டேந்து எடுத்து நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுகிறார் ராகுல் காந்தி. அதாவது பணக்காரர்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பேங்க் ஸ்டாஃப், ஏற்கனவே இங்க பலமுறை பேசினது தான். ஆனால் அப்படியான ஒரு விஷயத்தை பேசினா உடனே மாவோயிஸ்டுகளோட அதை எப்படி ஒப்பிட முடியும்? இதை இன்னும் சொல்ல போனால் சில ஊடகங்கள் ராபின்ஹுட் கல்ச்சர் அப்படின்னு கூட அதுக்கு டைட்டில்லாம் வச்சாங்க. அதை அப்படியா பார்க்க முடியும் நம்ம? சரி, 16 லட்சம் கோடி தள்ளுபடின்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாராக்கடன்லாம் எந்த அரசாங்கத்தில் கொடுத்தது? இந்த தொழிலதிபர்களுக்கு யார் கொடுத்தாங்க? யூபிஏ கவர்மெண்ட்ல வாரி வழங்கிய வள்ளல் போல கொடுத்தீங்க லோனை. அதெல்லாம் இப்போ வாராக்கடனா வந்து போச்சு. இதே வந்துடுறேன் சார், அடுத்து உங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். வாராக்கடனா வந்து போச்சு. வாராக்கடனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட் ஆஃப் வேற, வேவ் ஆஃப் வேற, தள்ளுபடின்றது ஒரு சொற்ப தொகை அதை கொடுத்துட்டாங்க. இங்கே ரைட் ஆஃப்லாம் யாரையும் சும்மா விடல. இன்னைக்கு மல்லையாவினுடைய சொத்தை சும்மா விடல. இன்றைக்கு இந்த நீரவனுடைய சொத்தை சும்மா விடல சார். அவங்க சொத்தை எல்லாம் சார், அதாவது தவறு செய்தவர்கள் தப்பிச்சிருக்கலாம் சார், சட்டத்துக்குட்பட்ட அவர்கள் இல்லை. ஆனால் அவருடைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, ஒரு நிமிஷம் சார், ஆயிரக்கணக்கான சொத்துகள் இன்றைக்கு உடைமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆர்பிஐனுடைய ரூலுக்கு கீழே இன்றைக்கு எல்லாமே நேஷனல் லிக்விடிட்டி கார்பரேஷன் NCLT வழக்கு நடத்துது. ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு இன்றைக்கு நாட்டுக்கு தேவையான சொத்தை வந்து அரசாங்கத்துக்கு வங்கி லாஸ்ல போயிடக்கூடாதுன்றதுக்காக ரைட் ஆஃப்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீங்க யாரும் தப்ப முடியாது. எல்லாருடைய வாராக்கடனும் வசூல் செய்யப்படும். மாவோயிஸ்டுகளோட ஒப்பீடு எப்படியானதா? மேடம், அவர் தொடர்ந்து இவரதான குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. நீங்க வந்து இங்க இருந்து புடுங்கி கொடுத்துருவாரு. இந்த அங்க கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி நாங்க வாங்கி கொடுத்துருவோம். இன்னும் இவர் தானே சொல்றாரு 16 லட்சம் கோடி வாங்குறதுக்கு தான் ஒரு அமைப்பை இருக்கு. நீங்க யார்கிட்ட புடுங்கி கொடுக்கறாங்க, யார்கிட்ட புடுங்க போறாங்கங்கறதெல்லாம் தெரிய போகுது. யார் பணம் யாரிடம் போக போகிறது? 100 ஆண்டு காலம் காங்கிரஸ் அப்படின்றது பாப்போம். டாடா பிர்லா உள்ளிட்ட எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் வெளிய வந்தா போதும்.